இப்போ நம்ம ஆர்கானிக் மெத்தட் டெஸ்ட் செய்ய போகிறோம். ஸோ ஆர்கானிக் மெத்தட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த NPK நியூட்ரியன் வந்து ஆர்கானிக் மெத்தடில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில். ஸோ அதை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அனாலிசிஸ்க்கு அனுப்புவோம். ஸோ ஒரு நல்ல ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னா அதோட ஆர்கானிக் மெத்தட் மஸ்ட் பி மோர் தென் 60%. ஸோ நம்ம டிப்டியாவோட பார்த்துக்கிட்டிங்கன்னா விச் இஸ் 80% and above. ஓகே, SGSலேருந்து கிடைக்கிற ரிசல்ட் குவான்டிஃபை பண்ணி வர்ற ரிசல்ட்டை வந்து நம்ம COA சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் ஃபார்மர்ஸ். நீங்கள் நிறையா ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறப்போ, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு வாங்குறப்போ நீங்கள் கண்டிப்பாக COA ரிக்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக அந்த COA 2 வருஷத்துக்குள்ளார இருக்கிறதா பார்க்கணும். இந்த ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஜன் பெராக்சைட் பிளஸ் வித் ஆர்கானிக் மேட்டர், ஸோ மெயின் காம்போனன்ட் கார்பன், இது ரெண்டுமே ஒன்றா இணையிறப்போ நமக்கு அவுட்புட் வந்து தண்ணியும் கார்பன் டை ஆக்சைடு கரிமலவாய் தான் கிடைக்கும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பபிள் ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும். நிறைய பபிள் வந்துச்சுன்னா நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த தண்ணி வந்து ஃபெர்டிலைசர்ல ரிமெயினா இருக்கும். ஐ மீன் அந்த பாக்கி ரிமெயினா இருக்கும். ஸோ எவ்வளோ கிளியரா இருக்கோ தண்ணி அந்த அளவுக்கு அதுல வேற எந்த பொருளும் கலக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நம்ம ட்ரையலுக்கு இப்போ போவோம். ஸோ இதில் வந்து நம்ம டிப்டியா அண்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு BASF பேஸ் காம்படிட்டர் ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 150 ml ஆஃப் ஹைட்ரோஜன் பெராக்சைடு ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக க்ளவ்ஸ் போட்டுக்கணும், ஏன்னா இது நம்ம கெமிக்கல் கூட டீல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹைட்ரோஜன் பெராக்சைடு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணோடனே பாருங்கள் ரியாக்ஷன் வந்து நடக்குது. நிறைய பபிளாக அதில் வெளியாகுது டிப்டியாவோடதுல. இதில் இப்போ தான் ஸ்லோவாக ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, இந்த ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லா ஆர்கானிக் மெத்தவும் கார்பன் டை ஆக்சைடை பபிள்ஸாக மாறிடுச்சு நம்ம டிப்டியாலையும் இந்த காம்படிட்டர் ப்ராடக்ட்லையும். ஸோ டிப்டியாவோடது நல்லா அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகி இன்னும் போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் தூக்கி பார்ப்போம். ஸோ இதில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாட்டர், கடைசியாக பாக்கி இருக்கிறது வாட்டர் அண்ட் இன்னும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் காம்படிட்டர் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இதோடவே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷனில் பபிள்ஸ் இருக்குது, இவ்வளோ தூரம் தான் இருக்குது, விச் இஸ் இதுதான் இந்த ஆர்கானிக் மேட்டர் அந்த ஆக்சிடைஸ் ஆனது. அண்ட் இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வாட்டர் அண்ட் ஆல்சோ மற்ற ரெசிடியூஸும் இங்கே கொஞ்சம் கலந்துருக்கு அண்ட் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்டியாவில் அதிகமான ஆர்கானிக் மேட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம குவாலிட்டேட்டிவ்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.